வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். 22,818க்கும் 22,794 இடையில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்குள்ளே ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டிருந்தோம். அந்த சேனலுக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு அதுக்குள்ளே சைடு வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,000 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நான் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ஜோனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கீழே நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம் 22,706 அப்படிங்கிறது அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த தொட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை அதுலேருந்து 100 பாயிண்ட் மேலே போய்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக சைடு வேஸ்ன்னு தான் சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது, பேங்க் நிஃப்டி தான் சைடு வேஸ்ட்டு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியும் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,659 சப்போர்ட் எடுத்து வெரி புல்லிஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம எல்லோ ஜோனை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் இந்த சப்போர்ட் ஜோனை மறுபடியும் மேலேயும் பிரேக் பண்ண முடியல. இந்த இடம் ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1-2 மணி வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துட்டு ஒரு ஃபால் ஆணுச்சு. ஆனால் அதுவும் உடனே ரெக்கவரி ஆகி முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணவங்களும் லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்துச்சு. ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரேடில் இந்த இடத்துல நம்மளால் செல்லிங்குள்ளே போக முடியல. ஏன்னா ஓப்பன்லேருந்து மார்க்கெட்டு வெரி புல்லிஸாக போயிட்டு இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே போயிட்டு திருப்பி இந்த நம்ம சப்போர்ட், அதாவது நம்மளோட சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக போட்டிருந்தோம், செகண்ட் சப்போர்ட்டாக போட்டிருந்தோம் 48,928 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து தான் ஃபால் ஆணுச்சு. இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் அது இது பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சைடு வேஸாக மாறிடுச்சு. என்னோட இது இந்த இடத்துக்கு, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சைடு வேஸாக இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் அது கீழே இறங்கி இந்த சைடு வேஸாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட டே கேண்டில் வைப்போம், என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த புல்லிஸ் கேண்டில் இருக்குது பாருங்கள், இதோட லோ வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,579 கடைசி சப்போர்ட்டு தான். இது பிரேக் பண்ணிடுச்சா மார்க்கெட் கீழே போகிறதான வாய்ப்பு அதிகம். நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. எந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் பார்ப்போம், அது என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு 50 மினிட்ஸில் பார்ப்போம். 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்னையோட லோன் பார்த்தோம்னா 22,685 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,629, அதுக்கு அடுத்து 22,577. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 22,794. இதை கூட நீங்கள் மேலே மூவ் பண்ணிக்கலாம். 22,800 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 22,870, அதுக்கு அடுத்து 22,924, அதுக்கு அடுத்தது 23,000. இது வரைக்கும் போதும். இப்போ பார்த்தோம்னா என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற இடமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அந்த 22,577 அப்படிங்கிறது நம்ம டே கேண்டில் சொல்லியிருந்தோம்னா அந்த டே கேண்டிலோட லோ. இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,629 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆகணும். இந்த இடத்த சப்போர்ட் எடுக்காத பட்சத்துலேயே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் கீழே விக்கு மட்டும் வச்சுட்டு டே கேண்டில் ஒரு ஹேமர் சேலில் முடிக்கலாம். ஒன்று இந்த இடத்துல இது நடக்க வாய்ப்பு, அதாவது இந்த இடத்த இறங்கினாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது 22,629 பிரேக் பண்ணாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அந்த 22,577 சப்போர்ட் எடுத்து ஒரு ஹேமராக கூட முடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். அது நாளையோட கேண்டில் பொறுத்தா மார்க்கெட் அடுத்தது நம்ம நகர முடிவு பண்ண முடியும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 22,629 மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 22,577 பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபால். அது கீழே போட்டுருவோம். நம்ம இது கீழே போனால் மட்டும்தான் இறங்கிறது வாய்ப்பு. ஆனால் நாளையோட கேண்டில் பொறுத்தவரை ஹேமர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்னா 22,830 மேலே இந்த எல்லோ ஜோன் போட்டுக்கோங்களேன். இந்த எல்லோ ஜோனை கூட இந்த டேவோட ஹை வரைக்கும் போட்டுருவோம். அந்த டே ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பது வாய்ப்பும் உண்டு. இதுக்கு மேலே சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு இந்த கேப் ஃபில் பண்ணணும்னு தொட்டோன்னா கூட மார்க்கெட் விழுகும். அதனால் இதுக்கு மேலே வச்சுப்போம். நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,870 மேலே தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணாலே மார்க்கெட் புல்லிஸ்க்கான வாய்ப்பு அதிகம்.
அதே சமயத்தில் இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை தொட்ட ஸ்பீடுக்கு மார்க்கெட்டுக்கு இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் இதுக்கு மேலே அதாவது 22,870க்கு மேலே மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 22,629 மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனில் தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம முடிவு பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் இருந்து இந்த எல்லோ ஜோனுக்குள்ளேருந்து திருப்பி இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனில் இந்த எல்லோ ஜோனில் எடுத்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ ஜோன் எடுத்துட்டேன். இந்த கேப் ஃபில்லிங் இது இடம் மாறிட்டு இந்த கேப் ஃபில்லிங், அந்த கேப் ஃபில்லிங்லேருந்தும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அது 22,870 மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். 22,802 இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 22,629 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த ரேஞ்சு அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் இதுக்குள்ளே சைடுவேஸாக கூட இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அப்படி தான் மார்க்கெட் காட்டுது. ஏன்னா அந்தமாதிரி இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஏன்னா புல்லிஸ் போகிற செட்டப்பில் தான் இருக்குது மார்க்கெட். இன்னும் வந்து பேரிஸ்னு ஃபுல்லாக முடிவு பண்ணுற செட்டப்பில் இல்லை. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த ரேஞ்சில் இருந்துட்டு கூட மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் ஒன்று இந்த ஃபுல் சைடுவேஸுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்பா டவுன் முடிவு பண்ணுறது வந்து நாளைக்கு போகிற கேண்டில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். அதை டே கேண்டில் வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் இருந்து இந்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போணுச்சு. அதாவது 48,259 பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே நோக்கி போணுச்சு. இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் நமக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம நிஃப்டியில் சொல்லியிருந்தோம், அந்த இடத்தையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்து ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது கடைசி வாய்ப்பாக கூட நம்ம கருதலாம் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 15 மினிட் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 48,697 48,700 வச்சுப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,864, அதுக்கடுத்து 49,057, அதுக்கடுத்து 49,320. சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. இன்னும் பேரிஸ்ன்னு சொல்ல முடியாது நம்மளை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 48,000 ஒரு நிமிஷம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 48,259ங்கிறது ஸ்ட்ராங் பையிங் ஏரியா தான் அது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதான வாய்ப்பு தான் அதிகம். தொட்டால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 48,700 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. அது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒரு வேளை இறங்கினாலும் இந்த 48,259 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். அதை 48,200க்கு கீழே இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்கி இது வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா டேலோ ட்ரெண்ட் லைன், அதாவது இப்போ 47,660ங்கிறது அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் 48,200 பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். 47,600 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிரீனாக போட்டுருவோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி இப்பயும் வெரி புல்லிஸாக தான் இருக்குது. நிஃப்டி கூட இன்றைக்கி பேரிஸ்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுவும் புல்லிஸாக இருக்குது, அதுக்கு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. அப்போ ரெண்டும் பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,250 சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடம் சப்போர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு பார்த்தா நம்ம டேவோட ஹை தான் போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸோட இடம் மாற்றி இந்த ஹையில் வச்சிடலாம். அதாவது 49,000 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டுச்சுன்னா 48,200 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் இந்த அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.